சார் இப்போ சார் பேசிட்டு இருக்கும்பொழுது சொன்னாரு, சமத்துவம், சமூக நீதி அப்படிலாம் திமுக பேசுறாங்க. இதுவரைக்கும் சாதிய ஒழிக்கிறதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த திமுக? ஆட்சியே முடிய போது, இன்னும் இந்த குற்ற சம்பவங்கள்லாம் குறைஞ்சா மாதிரி தெரியலையேன்னு சொல்றாரு. ஏம்மா, சாதி ஒழிப்புங்கிறது ஒரே நாளையில் கனவு காண்ட உடனே காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தா அரண்மனை அரசாட்சி எல்லாம் நிற்காது. அது கனவுன்னு இல்லை, இது படிப்படியாக தான் வருமே தவிர சமத்துவம் படிப்படியானா பல ஆண்டுகளா நீங்க ஆண்டுட்டு பல இருக்கீங்க. ஆண்டுகளாக ஆண்டாலும் இப்போ நான் அன்றைய காலத்துக்கும் இன்றைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, உங்கள் அப்பா எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில் 6 வயசு 7 வயசில் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். எப்படின்னா அது அந்த 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 ஸ்கூலில் கூட அவங்களுக்கு தனி பெஞ்சு தான் இருக்கும். புரிஞ்சதா? அவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் சில கம்யூனிட்டிகள்லாம் தனி பெஞ்சு தான் போட்டு வச்சிருப்பானுங்க சார், ஸ்கூல்ல. இப்பயும் பல பகுதிகளில் இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் அரசு கடைபிடிக்கப்படுது. பள்ளிகள்ல அந்த மாதிரி இருக்காது. தென் மாவட்ட பகுதியில இந்த மாதிரியான அதெல்லாம் விஷயங்கள்லாம் எங்கேயும் அந்த இருக்கு. மாதிரி எல்லாம் இருக்காது. நீ பார்த்த மாதிரி எல்லாம் அந்த கப்ஸ் எல்லாம் அடிக்காத. சார், உண்மைதான் சார். இன்னைக்கும் பல ஸ்கூல்ல ஒரு சாதியை சேர்ந்த அந்த கலர்ல கயிறு அதெல்லாம் பல ஸ்கூல்ல அதெல்லாம் இப்ப கட்டிட்டுலாம் அந்த வராங்க. மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நிறைய திரைப்படங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கயிறு கட்டுறது, கழுத்துல போடுறது இதெல்லாம் எரிஞ்சாச்சு. புரியுதா? இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப என்னன்னா எல்லாம் ஒண்ணும், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கறதான் எங்களுடைய கொள்கை. எல்லாரும் எல்லாத்துக்கும் சமம். திமுக பண்ணக்கூடிய அட்ராசிட்டியில் இதுவும் ஒரு அட்ராசிட்டியான்ற மாதிரியான கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக உங்கள் ஆட்சியில் அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கான தீர்வு என்ன செஞ்சுருக்கீங்க? காவல்துறையை வச்சு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? சாதிய பிரிவு, சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பிரிவை சரி செய்வதற்கு ஏதேனும் வழிவகை செஞ்சுருக்கீங்களா? அந்த மாதிரி எந்த விஷயமும் செய்யலை. அதில் குறிப்பாக கொலையுண்ட நபர்களுடைய உண்மைத்தன்மை, எதற்காக கொல்லப்பட்டாங்கன்ற விஷயம் வெளியில் வரவே இல்லைன்றதை நீதிமன்றம் இன்றைக்கி அப்பட்டமாக சொல்லியிருக்குனாக்கா, திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையில் இதுவும் ஒன்று. நம்ம அதை அப்படிதான் எடுத்துக்கணும். கேட்டனையா, உங்கள் ஆட்சி சாதனையில் இது மு.க. ஸ்டாலினுக்கு மேலும் ஒரு அந்த தங்க மகுடம் வச்சுருக்கீங்க ராஜாவுக்கு, அது மேலே இன்னொரு வைரக்கல் மாதிரி. கேட்டுங்களா? பேச மாட்டாரு பத்தியா? இப்போ பேச மாட்டாரு. இதை மற்றது சொல்லு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீதிமன்றங்களுக்கு தான் என்ன அவங்களுடைய ஜூரி செக்ஷனோ அந்த ஜூரி செக்ஷனுக்குள்ளே தான் நீதிமன்றங்கள் செயல்படணும். அவங்க ஜூரி செக்ஷனை மீறி ஒரு ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அவங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. சரியா? அதே விஷயத்துல இங்க பாரு, நீதிமன்றங்கிறது அரசுக்கு கீழே தான் இருக்கே தவிர அரசுக்கு மேலே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டு மட்டும்தான் அரசுக்கும். சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது அதுதான் வானளாவிய அதிகாரம் படைச்சது சுப்ரீம் கோர்ட்டு. கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்லாம் வாயில வந்ததெல்லாம் வடை சுட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த மாண்புமிகு நீதிபதிகள் 24 கொலை நடந்திருக்கு, ஆணவ கொலைன்னு சொல்றாங்க. ஆனால் இதுக்கு இதே நீதிமன்றங்கள் தான் தண்டனை வழங்கி அவங்க எல்லாம் சிறையில் இருக்காங்க. 2-3 பேர் இறந்துருக்காங்க. அப்புறம் நாங்கள் எப்படி அவங்கள கைது பண்ணலை வைக்கலைங்கிறதெல்லாம் என்ன குற்றச்சாட்டு? உடனே அரசாங்கம் உண்மைத்தன்மையை இப்போ இந்த தூத்துக்குடியில் வெட்டி விட்டான், அவன் அந்த பிள்ளைய லவ் பண்ணாங்கிறதுனால வெட்டி விட்டான். வெட்டினவனே பிடிச்சாச்சு, அவன் அப்ப அத்தாலையும் பிடிச்சாச்சு. அப்புறம் என்ன இவ்வளவுக்காம அரசியல ஒரு எஸ்ஐயா இருக்கான். பிடிச்சிருக்கீங்க, மற்றதெல்லாம் அப்படியே இருக்குன்னு அப்படியே நிக்கல. நகை தெரியுமா? நகை திட்டு போயிடும் ஒருத்தர் வழக்காயி லாக்அப் எடுத்தாச்சுல, அவங்க கைது பண்ணாங்க. யாரை கைது பண்ணணும்? யாருங்க கைது பண்ணணும்? அது உங்க வேலையே, என் வேலையே இல்லை. காவல்துறையினுடைய வேலை. இப்பதான் சிபிஐ இருக்குல்ல, சிபிஐ 3 மணி நேரம் கூப்பிட்டு அந்த அம்மா விசாரிச்சாங்கல்ல, விசாரிச்சுட்டு போக சொல்லியிருக்காங்கல்ல. அந்த அம்மா பேர் என்னம்மா? நிக்கிதா. அந்த நிக்கிதாவை கூப்பிட்டு அது நாய்க்குட்டியோட தான் வந்திருக்கு. 3 மணி நேரம் அங்கே உக்காத்தி வச்சு அந்த அம்மா விசாரணை பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவையும் கூப்பிட்டுருக்காங்க, அம்மாவும் மகளையும் வச்சு தனித்தனி ரூமில் வச்சு விசாரணை பண்ணி, சரி நீங்கள் போங்க, நாங்கள் கூப்பிட்டா வாங்கன்னு சொல்லி சிபிஐ அனுப்பிச்சிருக்கு. ஆகையினால சிபிஐக்கு மாற்றப்பட்ட வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கடையில் தெரிஞ்சிச்சா, வச்சுச்சா, எடுத்துச்சா? என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க அரசை பத்தி? என்ன உங்க மனசுல என்ன இருக்கு? சும்மா என்ன அரசியல் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறது இதான் முதல் முறையா? அந்த கேள்வி நம்ம முன்வைக்கலாம். இது முதல் முறை கிடையாது.
செந்தில் பாலாஜி வழக்கு, கஞ்சா வழக்கு, எல்லா வழக்குலையும் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு வந்து இது போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியாம வந்து கஞ்சா விற்பனைக்கு ஆவது கிடையாது, கள்ளச்சாராயம் விற்பனை ஆவது கிடையாதுன்னு சொல்லிட்டு செருப்படி கொடுத்ததான் இருந்திருக்குது. இதுதான் உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அதனால வந்து அதே மாதிரி இந்த மாதிரி நீதிபதிகள் வந்து திமுகவுக்கு எதிராக சொல்ல முடியாது, நியாயமான ஒரு தீர்ப்பை வழங்கும் போது உடனடியாக இவர்களுக்கே உட்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? அவங்கள ஜாதியை குறிப்பிட்டு அசிங்கப்படுத்த வேண்டியது, நீதிபதினு கூட ஒரு மரியாதை இல்லாம. இது அவங்களுக்கு சொம்படிக்கிறமான ஏதாவது ஒண்ணு பண்ணா உடனே என்ன பண்றது அப்படின்னா சூப்பர் நீதிபதினு சொல்றது. உங்களுக்கு சொம்படிக்கிறது இவர் அடிப்பாரு, நீதிபதி கூட அச்சனை இருப்பாங்க. இவருக்கு அதான் பொழப்பு, சொம்படிக்கிற அச்சனே இருப்பாரு, முட்டு குத்துனே இருப்பாரு. சரியா? இருந்தாலுமே ஆணவ கொலைகள் நிறைய நடக்குது. ஆணவ கொலைகள் நடக்கிறது வந்து அதை இண்டிவிஜுவல், அது வந்து அவங்களுடைய நினைவு பொறுத்தது. அதுல வந்து அரசாங்கம் உள்ள போய் பூந்துட முடியாது. ஒரு அர்ஜுன வீட்டு பையன் வந்து வேற ஒரு ஜாதி பொண்ணை வந்து லவ் பண்ணி கட்டிக்கிட்டான்னா அவன் பெத்தவன் வந்து கிட்டத்தட்ட அந்த பிள்ளைய பெத்தது வளர்த்து வாளாக்கி அதுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து வேலை வாங்கி கொடுத்து இவ்வளவு பண்ணிருப்பான். நீ நேத்து வந்தவன் தூக்கிட்டு போனானாக்கா பாத்துக்கிட்டு வேடிக்கை வைப்பாங்களா? இப்ப நீ இருக்க உன்னை வந்து திடீர்னு ஒரு பயம் வந்து வாமான்னு சொல்லி ஒரு 4 நாளைக்கு உன்னை லவ் பண்ற மாதிரி சீனை போட்டு கூட்டிட்டு போய் உங்ககிட்ட இருக்க கழுத்து காது மூக்குல இருக்கிறதெல்லாம் புடிங்கிட்டு பத்தி விட்டான்னா என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு எவனாவது இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணானே எந்த ஏதாவது ஒழுக்கமா வாழ்ந்திருக்கா? எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒழுக்கம் கெட்டவங்க. அப்ப பெற்றோர்கள் அவங்கள கொல்றது சரிதான். அது அதாவது அந்த முல்ல போறதே தப்பு. வந்து தன்னுடைய அப்பா அம்மா எதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் அவங்க வந்து நல்லது செய்வாங்க, அவங்களுக்கு மேல யார் இருப்பா? நீதிபதி அவங்க கடமை தான் பார்ப்பாங்க. திமுகவுக்கு வந்து நீதிமன்றம் மூலமாக அசிங்கப்படுவது இது முதல் முறை கிடையாது. இவளை ஏன் இப்போ ரீசெண்டா வந்து 2 வாரம் பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. கார்பரேட் நிறுவனத்துல கூட இவ்வளவு பிராண்டிங் பண்ண மாட்டாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு பிராண்டிங் தான். இவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பிராண்டிங் பண்ணிருக்கிறாங்க ஒரு பேர்ல. புரியுதுங்களா? ஒவ்வொரு பிராண்டிங்கையும் வந்து பார்த்தா இவங்க பேர் முதல்வர் பேரை போட்டு பண்ணும்போது நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? இந்த மாதிரி வந்து இறந்தவர் பேர்லயோ இப்ப இருக்கவங்க பேர்லயோ பண்ணக்கூடாது, மக்கள் பேர்ல பண்ணுங்கன்னு சொல்லுச்சு. மதிச்சாங்களா? இவங்க மதிக்கல. நீதிமன்றம் சரி இவர்கள் மதித்தார்களா? இந்த மரியாதை முக்கியமா? மானங்கட்டு போய் தமிழக மக்கள் காரி தூக்குறாங்க, ஒவ்வொரு வீடா போய் சொல்லிருங்க மரியாதை கொடுங்கன்னு சொல்லிட்டு. உங்க மரியாதை தான் கப்பல் ஏறி போய் கிடக்குது, ஊரே சிரிக்குது. நீதிமன்றத்தை ஒரு அரசாங்கமே மதிக்கவில்லை என்றால் எப்படி பொதுமக்கள் வந்து என்ன ஒரு மனநிலை இருப்பாங்க? அரசாங்கமே மதிக்கலங்க, நீதிபதியும் வரைக்கும் நீதித்துறையும் மதிக்கல. யார் சொல்லணும்? அப்படிங்கிற பேப்பர் படிக்கிறதுக்கு அர்த்தம் நிலவரமே தெரியல. 4 சவுட்டுக்குள்ள உட்காந்து 4 கதையை பேசிட்டு நீதிமன்றத்துக்கு நாங்க கட்டுப்பட்டு தான் ஆட்சி. அப்ப ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த முகவுடன் ஸ்டாலின் அது இதுன்னு சொல்லிட்டு பிராண்டிங் பண்ணிட்டே இருக்கிறீங்க? இப்ப பண்ணிட்டே இருக்கீங்க. அதை வந்து நிறுத்தணும்னு சொன்னாங்களா இல்லையா? எப்ப சொன்னாங்க? இருங்க, நாங்க அப்பீல் போயிட்டோம். அதுக்காகவே 360 கோடி வேற ஒதுக்கி இருக்கீங்க. நாங்க அது அப்பீல் போயிட்டோம். அங்க பாரு, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஒரு நீதிபதி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் பதில் சொல்றாருமா. என்ன தெரியுமா பதில் சொல்றாங்க? நாங்க பிட்டு போஸ்டர்லாம் அடிச்சிட்டோம், வேஸ்டா போயிருமா. கேவலமா இல்ல? என்னது பிட்டு போஸ்டர் அடிச்சிட்டாங்களா குடுக்கறதுக்கு? பிட்டு போஸ்டர் திமுக விட்டுது. நோட்டீஸ் இருக்கு இல்லையா, பிட் நோட்டீஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து அடிச்சிட்டோம் ஐயா நாங்க எல்லாரும் கொடுக்கறதுக்கு. நலன் காக்கும் ஸ்டாலின், உங்களோட ஸ்டாலின், அந்த ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் எல்லாம் அடிச்சு வச்சுட்டோம். ஏன்னா எப்படி இதெல்லாம் ஒரு காரணமா? தெளிவா சொல்லிட்டாரு நீதிபதியுமா, அதெல்லாம் எடுத்துட்டு ஓரமா போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு தான் இருக்கு அவங்களோட ஆட்சி. அப்ப ஒழுக்கமா இருக்கணும், பின்தங்கிய மக்கள் முன்னேறணும் தான் கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த இடஒதுக்கீடு இருக்கு. ஆனா அரசியல் அமைப்பு சட்டம் அம்பேத்கர் போடும்போது வெறும் 5 வருஷம் போட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தான் இருந்துச்சு. இப்ப அது 5 வருஷம் நீட்டுச்சே, இத்தனை வருஷம் வந்துருச்சு. திராவிடத்துக்கு அர்த்தம் தெரிய மாட்டேங்குது, சனாதனம் என்னன்னு தெரியல, சனாதனத்துக்கு தெரியல, எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஐயா. உங்களுக்கு தெரிஞ்சல என்ன? எங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த வீட்டுக்குள்ள போடுறது, கொள்ளடிக்கிறது, கொலை பண்றது, கஞ்சா விக்கிறது, அபீல் விக்கிறது, சாராயம் கடத்துறது எல்லாம் நீங்க பண்ணிட்டு எங்க மேல எல்லாம் நான் தான் பண்ணேன். இவரு தான் கூட வந்து காட்சி கொடுத்தாரு. ஆமாமா நான் தான் பண்ணேன். அட்லீஸ்ட் நாட்டுக்கு நான் ஒரு நல்லது பண்ணிடுறேன். எல்லாம் நான் தான் பண்ணேன். தலைமை இவர் தான். 2 பேர் மேலே கேஸை போட்டு உள்ள கொண்டு போயிருங்க. நான் தான் தெரியாம சிக்கிட்டேன். எதை எடுத்தாலுமே வந்து வக்கர புத்தியோட பேசுறவங்கள்ட்ட நான் எப்படி உட்காந்து டிபேட் பண்றது? தனியா பேசணும்.
தனியா தான் நான் பேசாம நீங்க பேசுற செவுரு தான் கேட்கும், மனுஷன் கேட்பானா? மனுஷன் கேட்பானா? அப்புறம்? என்ன பண்ண பேசுறீங்க? ஏதோ பேசுறது சாராயம் கிடைச்சிரும், கஞ்சா விக்கிறான், அது விக்கிறான், இது அப்ப விக்கிறான். சாராயம் இப்ப கொலை நடக்கலையா? என்ன? சாராயம் குடிச்சவனும் சாவல, அத கலெக்டர் வந்து நின்று வந்து பாத்தீங்கன்னா இதனால சாவலன்னு சொல்லி இன்னொரு 50 பேர் சாவலையா? நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா? முடிஞ்சா தெளிவா பதில் சொல்லணும். இங்க உட்காந்து முக்கிட்டு இருக்க கூடாது. ஏங்க என்ன ஏங்க என்ன செத்தானா இல்லையா? அவன் கலெக்டர் வந்து பேட்டி கொடுக்கும் போது இதனால சாவலன்னு சொன்னாரா இல்லையா? ஒழுங்கா அவர் பேட்டி கொடுத்தாருன்னா அதை குடிக்காம மூட்டிட்டு போயிருப்பானா? அங்க பாருங்க, எங்க பாக்க அவன் கேத வீட்டுல போய் மூட்டையில கட்டி கொண்டு போய் கள்ளச்சாராயத்தை குடிச்சு எல்லா பேரும் செத்து போயிட்டான். அது கலெக்டர் சொல்லிருக்கணுமா இல்லையா? அது கலெக்டர் எப்படி பார்த்தாரா? அது அவர் குடிச்சு பார்த்தாரா? சரி, அவர் ஆகலன்னு சொல்லி பார்த்தாரா? எது தெரியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இங்க பாருங்க, எங்க பாக்க இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு கூடாது. ரொம்ப மிரட்டி பாக்குறீங்க. உங்க உருட்டு மிரட்டுக்கெல்லாம் நாய்க்க மிரள மாட்டோம். அதுலதான் விரிசல் இது வந்துச்சு. திமுக திருத்து ஆமா, திமுக திருச்சி கூட்டம். நாங்கெல்லாம் டெல்லியில இருந்தோம், பக்கத்துல தானே உட்காந்துட்டு சார். இருக்கேன். அதே போல சார் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. அதாவது திமுக மக்கள் ஆதரவு இருக்குன்னு அவங்களாதான் சொல்லிக்கிறாங்க. ஆனா ஒரு கூட்டம்னா கூட இந்த பிரியாணி கொடுத்து கூப்பிடுறது, காசை கொடுத்து தான் கூப்பிடுறாங்க. அவங்களுக்காக அந்த, அதாவது திமுகவுக்காக மக்கள் வந்து வராங்களா? காசு மக்களை நீங்க ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. ஒரு கூட்டத்துக்கு மக்கள் வர்றாங்கன்னா அவங்கள பட்னியோட அனுப்பணுமா? வீட்டுக்கு வர்ற விருந்தாடி, அவங்க விருந்தாடி மாதிரி நம்ம கூட்டத்துக்கு வர்றாங்கன்னா அவங்க ஒரு விருந்தாடி. வர்ற விருந்தாடிக்கு காசு கொடுத்து கூட்டம் நீ பாத்தியா? காசை கொடுத்தோம்னா, காசை கொடுத்தெல்லாம் கூப்பிடுற நிலையில இல்ல. வர்றவங்களுக்கு திருப்தியா சாப்பாடு போட்டு அனுப்புற நல்ல கறி விருந்து. அததான் சொல்ல வர்றாரு அவரு. இந்த மாதிரி வந்து திமுகவுக்கு வந்து கொள்கையினாலேயோ இல்ல தேர்தல் அறிக்கையினாலேயோ யாரும் கூடுறது கிடையாது. அங்க போனா பிரியாணி கிடைக்கும், ஒரு 200 ரூபாய் கிடைக்கும்ன்றதுக்காக தான். அதெல்லாம் பாப்பம்மா. இப்படியே பேசி தான் 24 தேர்தல்ல யார் ஜெயிச்சா? 39+1 40 தொகுதி நாங்க தானே ஜெயிச்சோம். அதே மாதிரி முதல்வர் பல வாட்டி தவறான ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு. முதல்வரை மாத்துங்கன்றான். முதல்வருக்கு வந்து கலெக்டர் தப்பா, முதல்வருக்கு ஸ்லிப் ஆனா டங்கு ஸ்லிப் ஆனா கலெக்டருக்கு ஸ்லிப் ஆனா நீங்க மாத்திடுவீங்க. முதல்வரை யார் தேர்ந்தெடுத்தது? அப்படியா? அந்த மக்கள் தான் சொல்றாங்க நீ வேணா சாமி. 26 தேர்தல்ல அத ஃபர்ஸ்ட் நான் அப்ஜெக்ட் பண்றேன். எது மக்கள்லாம் தேர்ந்தெடுக்கல, பாதி ஓட்டு நீங்களே போடுவீங்க. இல்லையா? முத இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். இவங்க ஏதோ ஒரு உருட்டு வேலை பண்ணிட்டு மக்கள், அதான் சொல்றேன் இல்லையா? மக்கள் ஒழுங்கா கரெக்டா அவங்க ஓட்டு மட்டும் விழுந்துருந்ததுன்னா நீங்க ஆட்சிக்கே வந்திருக்க மாட்டீங்க. எல்லா பூத்துலயும் உள்ள புந்து இஷ்டத்துக்கு கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சு அந்த உண்மையை சொல்லணும் மக்களுக்கு. நீங்க பேசுறது எதுவுமே செல்லாது. ஒரு 2% வாக்குல தானே நீங்க 2%மோ 3%மோ ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாலும் ஜெயிச்சது தானே கணக்கு. அதுதான் இந்த தடவை வந்து மாறி வேற கட்சிகள் வந்து ஆட்சியை பிடிக்கும். இங்க பாரு, வேற கட்சி வந்தாலும் சரி, விளக்கண்ண வந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி களம் இல்லை. எவன் பொண்டாட்டி எவனோட கூட எங்களுக்கு என்ன வந்துச்சு? எங்களை பொறுத்த மட்டும் நாங்க மக்களுக்கு கடந்த 5 ஆண்டு காலத்துல அதிகமான சேவைகள் செய்திருக்கோம். நாங்கள் நம்புறோம், மக்கள் நம்புறாங்க. நம்புற மக்கள் அதெல்லாம் பாக்குற மக்கள், எங்களுக்கு பேவரா இருக்க மக்கள் வாக்களிச்சா நாங்க ஜெயிச்சுக்குவோம். எங்களுக்கு மக்கள் வாக்களிக்கலைன்னா அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க எதிர்கட்சி வரிசையில போய் உட்காந்துக்குவோம். புரியுதா? வீட்டுக்கு போயிருவாங்க. எதிர்கட்சி வரிசையை கூட திமுக இந்த தடவை பிடிக்காது. அந்த அளவுக்கு மக்கள் அந்த அளவுக்கு அதிருப்தியா இருக்காங்கன்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கோங்க, பார்ப்போம். ஒட்டுமொத்த திமுகவும் இந்த நாடை வந்து இவங்களுக்கு எழுதி கொடுத்துதான் நினைச்சுக்கிட்டு முதல்வர் கலைஞர்ல இருந்து ஆரம்பிச்சு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர், இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின், அப்புறம் வந்து உதயநிதி, அப்புறம் இன்பநிதி, அடுத்து பிறக்க போகிற கருவிலுக்கு பிள்ளை வரைக்கும் சொல்லிடுவாங்க தமிழ்நாடு நம்ம சொத்துப்பா, நம்ம என்ன வேணால் செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் பார்த்துக்கலான்ட்டு. அந்த ஒரு மோசமான மனப்போக்கு இருக்கிறது தான் தொடர்ச்சியாக நீதிமன்றம் கண்டிக்குது. நீங்கள் இப்போ இதை கண்டிச்சிருக்கிறாங்க, இப்போ இன்னொரு வழக்கு கண்டிச்சிருக்கிறாங்க. அதேமாதிரி மதுரை நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு, காவல்துறைக்கு தெரியாமல் கஞ்சாவோ அப்படின்னோ இங்கே விற்பதற்கு சாத்தியக்கூறு இல்லைன்ட்டு. அப்போ தொடர்ச்சியாக பெண் குழந்தைகள் மீது பாலியல் அத்துமீறல் தொடர்ச்சி நடந்து கொண்டு இருக்குது, அதை நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. ஆணவ படுகொலை நீங்கள் கண்டிச்சிருக்கு. இவர்களை எத்தனை முறை கண்டித்து எவ்வளவு சொன்னாலும் சரி, இப்போ நீதிமன்றமே முன் வந்து சொன்னாலும் சரி, எதை பற்றியுமே கவலைப்படாமல் நம்ம தான் நாட்டுக்கு மன்னர், நம்ம சொல்கிறது தான் எல்லாமேன்ற ஒரு மனப்போக்கு இருக்குல்ல, இது மக்களை வந்து மிக பேராபத்தாக பார்க்கப்படுகிறது. அதப்போ என்ன சொல்கிறது, முதல்லலாம் வந்து ஊருக்கு வெளியில் தான் சாத்தானுக்கு வந்து ஆலமரத்தில் அரசு மரத்தில் கட்டி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து தேவையில்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்பி வந்து திமுகவே ஊருக்குள்ளே விடாமல் இங்கேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலை 2020 நம்ம தொடங்கினா மட்டும்தான் மக்கள் நலன் சார்ந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், எதை சொன்னாலும் செவிடுங்கார சங்கு மாதிரி வச்சுக்கிட்டு எல்லா திட்டத்திற்கும் பாருங்களேன், மக்கள் வரி பணத்தில் கட்டப்பட்ட ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் கலைஞருடைய பெயர். ஏன் தமிழ்நாட்டில் வந்து கலைஞரை தவிர்த்து வேறு தலைவர்களே கிடையாதா? இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுடைய பெயரை கக்கூசில் கொண்டு போய் எழுதுறது இவங்க ஆட்சியில் நடந்துச்சா இல்லையா?
அப்போ எந்த மாதிரியான மோசமான ஒரு போக்கை கையாண்டுட்டு இருக்கிறான்னு பாருங்க. ஒரு முதலமைச்சர் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில என்ன புரோட்டோகால் படி எப்படி செய்யணும், ஒரு துணை முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிக்கு என்ன போதிய முன்னெடுப்பு செய்யணும் தெரியல. இதே வேற கட்சிக்கார மாநாடு ஒன்று போறாங்கன்னு வச்சுங்களேன், 992 கேள்வி கேட்க வேண்டியது, இது நொட்டை அது நொட்டை, இப்படி தேதியை மாற்று அதை மாத்துன்றது. ஆனால் இவங்க ஒரு ஏர் ஷோன்னு ஒன்று நடத்தினாங்க. டீஹைட்ரேஷன், தண்ணி கொடுக்க துப்பு இல்லாமல் 5 பேர் உயிரிழந்தார்கள். இது இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி. நாங்க நடத்தணுங்கிறத அறிவு கட்டத்தனமா பேசக்கூடாது. முதலமைச்சர் தான் வாங்க, நாங்க ஒன்றும் வான்னு கூப்பிடல. யார் கூப்பிட்டா? நாங்க கூப்பிடல. அவங்க எல்லாம் வந்து ராணுவத்தின் மூலமா நடுவண் அரசு பண்ணுச்சு. ஆமா, ஒன்றிய அரசு எங்களை கூப்பிடலைங்க. நீங்களா போய் கலந்துட்டீங்களா? ஆமா, நாங்களா தான் போய் கலந்து. யார் வேணாலும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் பேரை கூட்டிக்கலாம். ஒன்றிய அரசு அப்ப நாளைக்கே வந்து நாளைக்கே தமிழ்நாடு அரசு கேக்குது. இங்க பாருங்க, ஒன்றிய அரசின் சார்பா ராணுவ தளபதி, இங்க இருக்கக்கூடிய ராணுவ தளபதி வந்து எங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, அதுக்கு பெர்மிஷன் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரோட பாதுகாப்பு கேட்கல. கேட்டிருந்தா நாங்க கொடுத்துருப்போம். ஆர்எஸ்எஸ் வந்து தமிழகத்துல நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறீங்க. ஆனா உங்களுடைய ஆட்சியில தானே வளர்ந்துருக்கு அப்படின்னு சார் சொல்றாரு. இதுக்கு உங்களுடைய கருத்து? ஏமா, ஆர்எஸ்எஸ்ங்கிறது வந்து அது ஒரு சமூக இயக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து இந்துத்துவாவை புகுத்தக்கூடிய ஒரு இனம் அப்படின்னு ஒரு மத சாயத்தை பூசிக்கிட்டு இருக்கீங்க அந்த இயக்கத்து மீது. ஆமா, அவங்களுடைய தாய் கழகம். இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் வீடு வந்து ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் தான் பாரதிய ஜனதா கட்சியை இயக்குது. ஆனா ஆர்எஸ்எஸ் வந்து மக்களுக்கான பணி செய்யக்கூடிய ஒரு இயக்கம், அது ஒரு நல்ல இயக்கம். அங்கிருந்து யாரு வந்தாலும் வந்து மக்களுக்காக யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் பத்தி உங்களுக்கு யாருக்கு இப்ப நீங்க பேசுறவங்க என் கூட உட்காந்துருக்காரு, இவங்களுக்கெல்லாம் அந்த இது கிடையாது. கரெக்ட். ஆனா நீங்க சொன்ன கரெக்டான பாயிண்ட். இந்த ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்றீங்களா? ஆனா ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிரம்மாண்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றாரு. உங்க ஆட்சியில எப்படி வந்து திமுக நடக்கிற இந்த ஆட்சியில எப்படி தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் வளர்ந்து? அப்ப நேரடியா உங்க தலைவர் வந்து உங்க தலைவர் ஆர்எஸ்எஸ் கூட்டணி வச்சுக்கிறது, நீங்க வந்து அது தெரியாம போட்டுட்டு தொப்பியை வச்சுக்கிட்டு போய் கடல் கரையில பெரேட்ல நின்றாரு. தெளிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிரம்மாண்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்கு. பிஜேபி வளர்ந்துருக்குன்னா வளர்ந்துருக்கு. அண்ணாமலையால வளர்ந்துச்சு. எப்படி நீங்க வளர்ந்தீங்க? ஓட்டாவுக்கு சம்பந்தம் இல்லாம இருந்தது, கடைசியில 11% ஓட்டை வாங்கியிருக்கான். அதை நம்பித்தான் ஆகணும். இல்லைன்னு ஆர்எஸ்எஸ் வளர விட்டீங்க உள்ள. நாங்க என்ன பிஜேபி அரசியல் கட்சியா பிஜேபி வளரலாம், ஆர்எஸ்எஸ் எப்படி வளர விட்டீங்க? ஆர்எஸ்எஸ் பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அவருக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுறதுக்கு வந்து பார்த்தா அருகதை இருக்கா? ஆர்எஸ்எஸ்னா உங்களுக்குலாம் அருகதை. காமாட்சி நாயுடு கேட்கல, திமுக காரங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். இங்க தனிப்பட்ட யாருக்கும் எந்த விரோதமும் கிடையாது, தனிப்பட்ட கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆர்எஸ்எஸ் சுய ஒழுக்கம், ஃபர்ஸ்ட் சுய ஒழுக்கம். சரியா? சுய ஒழுக்கம் என்ன தெரியுமா? காவாலின்னு டான்ஸ் ஆடினாங்கன்னா உட்காந்து சீட் ஆடினு இருக்கிறானுங்க. அதுக்கு பேர் சுய ஒழுக்கமா? ஒரு முருகன் மாநாடு நடந்தது. முருகன் மாநாட்டுல வந்து பார்த்தா ஒரு குப்பை கொண்டு அள்ளி ஓரமா போட்டு சார ஓரமா எடுத்து வச்சுட்டு போனவன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்து முன்னணி கட்சி, அந்த ஆர்எஸ்எஸ் ஒழுக்கம். அதை பத்திலாம் உங்களுக்கு திமுக என்ன தெரியும்? இல்ல கேக்குறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதான் உண்மை. என்ன தெரியும் உங்களுக்கு? ஐயா, 4 சாக்கா முடிச்சவன் அப்புறம் நீ அப்பா மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப தெரியுதா? 4 சாக்கா முடிச்சவரையே இப்படி மாத்தி முழுசா சந்திரமுகியா உட்கார வச்சிருக்காங்கன்னா அப்ப பாத்துவோம். இதுதான் பிராண்டிங் பண்ணி காலி பண்ணாங்க. ஆர்எஸ்எஸ் அவ்வளவு மோசமா இருக்கிறாங்க, வெளியேற்றீங்களா? ஆர்எஸ்எஸ் மோசம் தான். அதாவது எப்படின்னா ஸ்லோ பாய்சன். கதை சொல்லியே எப்படி இப்ப நாட்டை குட்டிச்சவராக்கி கைப்பற்றினாங்களோ அது மாதிரி உங்க மூளையை செலவு பண்ணிடுவாங்க. மூளை செலவை பண்றதுதான் ஆர்எஸ்எஸ் வேலை. மனசாட்சியே இல்லாம பிராண்டிங்கை பத்தியும் விளம்பரத்தை பத்தியும் உருட்டுறதை பத்தியும் யாரு பேசுறது? எஃப்எம் திறந்தா ஒரே ஆடு, யூடியூப் திறந்தா ஒரே ஆடு, எங்க போனாலும் ஒரே விளம்பரம். நீங்க அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு கேட்டுத, நீ மக்களுக்கு நல்லது பண்ணா எதுக்கு இவ்வளவு விளம்பரம் பார்த்தாங்க, எதுக்கு இவ்வளவு உருட்டுறீங்க? உங்களுக்கு ஓட்டு போட்டு போறானா? உங்களுக்கு பயம். பிவி எங்க தோத்து கேவலமா தோத்து போயிடுவோம்னு சொல்லி இருக்கிற மக்களுக்கு காசெல்லாம் வரி பணத்தை கொண்டு போய் இறைச்சி எவன் விட்டு அப்ப காசை எவன் செலவு பண்றது? 400 கோடி 500 கோடி. உங்க பத்திரிகைக்கு விளம்பரம் வரலைங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்களா? எங்களுக்கு நான் சொல்லவா, எங்க சேனலுக்கு ஓபன் பண்ணும் போது அந்த விளம்பரம் போது எங்களுக்கு வயிற்றுச்சுதான் இருக்குது. நாங்க அப்படியே தலையில காலை அப்படியே அடிச்சுக்கிறோம். ஐயோ, இதனால நமக்கு ஒரு 10 ரூபா வருதுன்னு சொல்லிட்டு சும்மா வேலையை பாருங்க. ஏன்னா இவங்க யாருமே போல. நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்து 4 சாக்கா முடிச்சுதான் நான் வெளியில வந்தவன்.
ஆர்எஸ்எஸ் கொள்கை என்ன, அதனுடைய கோட்பாடு என்ன, பாரதிய ஜனதா கட்சி எப்படி, அதனுடைய கொள்கை என்னங்கிறது முழுசா எனக்கு தெரியும். அது அப்போ, என்கிட்ட ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப அன்னைக்கு ஆத்தாப்பன் தான், இன்னைக்கு ஆத்தாப்பன் தான். அதனால வளர்ந்துட்டேங்கிறதுனால ஆத்தாப்பன் மாற மாட்டாங்க. ஒரே ஆத்தாலும் அப்பனும் தான், ஒரே புருஷன் தான். வேணா புருஷன் வேணா தீர்த்துட்டு வேணா வேற புருஷனை கட்டிக்கலாம். ஆனா ஆத்தா அப்பனை மாற்ற ஆனா முடியாது. திமுக ஆட்சியில அதுவும் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அது நடக்கட்டும், அது வந்து மக்களுடைய சௌகரியத்துக்கு நடக்கட்டும். அதை ஆனா பத்தி கவலை இல்லை. காவல்துறைகள் கண்ணை மூடிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு கூட அது தெரியாது. என்ன நடக்குது, நாங்க கண்ணை மூடிக்கிட்டு இல்ல, கண்ணை திறந்துகிட்டு தான் இருக்கோம். கண்ணை மூடி யோசிச்சு கண்ணை திறந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க.